Hi and bow. So welcome back to new video. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடித்த இப்போ டாக்டர் படத்தோட புது அப்டேட் ஒன்று வந்துருக்குது. ஸோ அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த டாக்டர் பிரியங்கா ரெட்டியோட அந்த சாவுக்கு காரணமானவங்களை வந்துட்டு அங்கே தெலுங்கானா போலீஸ்காரங்க வந்துட்டு என்கவுண்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு வருங்கால தவிர்க்கப்பட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படின்னா இதே தமிழ்நாடாக தான் இந்த மாதிரி தீர்ப்பு வந்துட்டு உடனே கிடச்சிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் வந்து தெலுங்கானா போலீஸுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எதுக்காக இந்த நியூஸ் சொன்னேன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பிரியங்கா அப்படிங்கிற பேர் பார்த்தோன்னே எனக்கு இப்போ இதுவும் டாக்டர் படம் தான். டாக்டரில் இந்த படத்தில் ஹீரோயின் பேரும் பிரியங்கா தான். இவங்க வந்து தெலுங்கில் கேங் லீடர் அப்படிங்கிற படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் மூலமாக அறிமுகமானவங்க தெலுங்கு படத்தில். ஸோ அதங்காட்டி தான் சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீடியோக்கு போய் லாஸ்ட்டாக சிவகார்த்திகேயன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனே தயாரிச்சு, அது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு கேஜிஆர் ஸ்டுடியோஸும் வந்துட்டு இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏராளமான பட்டலங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கதான் வந்துட்டு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம குலமோவிக்குலா, டோனி, அதுக்கப்புறம் வினாய், யோகி பாபு மற்றும் நிறைய நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க வந்துட்டு நிறைய நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்து டாக்டர் சிவகார்த்திகேயனாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ சென்னை அப்புறம் கோவா 2 இடத்துல வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுறதா வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. சிவகார்த்திகேயன் எடுத்தோம்னா ஏற்கனவே ரெமோ படத்தில் வந்துட்டு டாக்டர் ரோல் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா சும்மா டாக்டரா மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நேரடியாக உண்மையாக டாக்டராக வந்து டாக்டர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி அப்படிங்கிற 3 செக்ஷன்லையும் வந்துட்டு பூந்துலாட போகிறதா வந்துட்டு நம்ம படத்தை இயக்குனர் நெல்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பூஜை நடக்கும்போது நம்ம இயக்குனர் நெல்சன், அது மட்டும் இல்லாமல் துணை இயக்குனர் கலையரசு, அதுக்கப்புறம் நம்ம கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ஓனர் வந்துட்டு ராஜேஷ், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் கூட யோகி பாபு, நாயகி பிரியங்கா எல்லா பேரும் வந்துட்டு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸும் வீடியோ வந்துட்டு நிறையா கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அவங்க ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரசிகர்களிடையே பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படம் முழுக்க வந்துட்டு இந்த டைட்டிலே பெரிய ஒரு பிரச்சனை நினச்சவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த டைட்டில் வந்துட்டு நாங்கள் தனுஷ்கா சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. இதில் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கான வரவேற்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதுலேருந்து தெரியுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ வந்து பார்த்தோம்னா ஹீரோ படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்ச மாதிரி வந்து நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. ஸோ ஓகே நண்பா, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த டாக்டர் படம் உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு கூட்டுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.